ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு கடையல். இது வந்து வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி பச்சை பயிறு, சுண்டல் வகைகளும் உடம்புக்கு சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சை பயிரில் தான் செஞ்சதா அப்படின்னு கேட்பீங்க, அந்த வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு, 1 கப்பு பச்சை பயிறு போட்டு நல்லா வந்து ஒரு வாசனை வரும். அந்த வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்துக்குங்க. இது அப்படியே போட்டு வேக வச்சா வேகறதுக்கும் லேட் ஆகும். பச்சை வாசனை வரும். அதனால் இந்த வறுத்துட்டு போடும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த வாசனை வந்து வராது. நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் அது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி கழுவிடுங்க. அப்படி கழுவும்போது பார்த்திங்கன்னா, இந்த அதில் இருக்கிற வண்டு இருக்கிற பூச்சி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அந்த மெலிசா இருக்கிற அந்த பருப்பெல்லாம் வந்து நதுங்கிட்டு வந்துடும். அதெல்லாம் வடிகட்டி எடுத்துருக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கழுவுன பச்சை பயிரை போட்டு நல்லா ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி விட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு 5, 6 விசில் வச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா பச்சை பயிறு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வறுத்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதனால் 5, 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு 2 தக்காளி, நான் 3 பச்சை மிளகா, ஒரு 5, 6 பல் பூண்டு. ஏன்னா இது வந்து நல்ல வாய்வு பிடிக்கும் பச்சை பயிறு வந்து. அதனால் வந்து பூண்டு போட்டுக்கணும். நல்லா அதை போட்டு நல்லா ஒரு 7, 8 விசில வைங்க. பச்சை பயிறு நல்லா வந்து குழையிற அளவுக்கு வேகட்டும். அப்போ தான் நம்ம கடையிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் இருந்தால் கூட விடலாம். ஏன்னா நம்ம விசில் வரும்போது அது வந்து பொங்கி வெளியில் வராது. இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வைக்கும்போது அந்த விசில் வரும்போது அந்த தண்ணி மேலே வராது. இப்போ ஒரு 7, 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 8 விசில் பக்கம் வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா வெந்திருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக போயிடுச்சு. உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கூட ஊற்றிக்கலாம். இது இன்னும் கெட்டியாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி கூட விட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கும் நான் சப்பாத்திக்கும் வச்சுக்க போகிறேன். அதனால் ஓரளவுக்கு திக்காகவே வச்சுக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 3 வரமிளகாய். இது ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொள்ளு பருப்பு அரைக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து செய்வோம். இது போடுறதுனால அந்த வாசனை, அந்த பச்சை பயிறு வாசனையே தெரியாது. இது தனியாக நல்லா கொஞ்சம் பொடி மாதிரி வந்து மிக்சியில் பல்ஸ் மூடில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான ஆயில் விட்டுட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து பொன் வரவில் வந்த வாட்டி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பொடி, அதையும் இதில் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 வதக்குங்க. ஏன்னா அந்த பொடி போடுறதுனால தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் வரும். நம்ம வேறு எந்த பொடியும் போடுறதில்ல. காரமும் பார்த்திங்கன்னா இதில் 3 வரமிளகா, அப்புறம் நம்ம பச்சை பயிறு வேகும்போது ஒரு 3 பச்சை மிளகா போட்டோம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை பயிறு எந்த அளவுக்கு வாய்வுன்ட்டு உங்களுக்கு தெரியும், வாய்வு பிடிக்கும். அதனால் நீங்கள் பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த வாய்வு பிடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை இதில் போட்டுடலாம். இப்படி இருக்குது பாருங்கள், கலர் நல்லா அருமையாக இருக்குது. இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இது ஊற்றின வாட்டி நம்ம இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வாசனை எல்லாம் போகும். நல்லா வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து வரும். நமக்கு கடையிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம மத்தில் வச்சு கடைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். இப்போல்லாம் நம்ம அந்த கடாயிலே வச்சு செய்கிறதுனால மத்தில் போட்டு கடைஞ்சால் அது கடையாது. அதுக்கு மாய்ச்சர் வச்சு அதை வச்சு நல்லா மச்சி விடுங்க. குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கலரும் திக்னஸும் அருமையாக இருக்குது. இது நீங்கள் வந்து சப்பாத்தி சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சுகர் பேஷண்ட் இருக்கவங்களாம் அதிகமாக பச்சை பயிறு சேர்த்துக்குங்க. சுகர் இருக்கவங்களுக்கும் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சும் இதுவும். இந்த பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து சுகர் பேஷண்ட்டு அதிகமாக பச்சை பயிறு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மசிச்சு விடுறேன்.
கலரை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குது. அந்த மல்லியும் சீரகத்தை வறுத்து போட்டதுனால வாசனை நல்லா இருக்குது. நிறைய நான் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பச்சைப்பயிறு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா 1 2 நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன். நல்லா மசிஞ்சிருச்சு. சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. சப்பாத்திக்கு நீங்கள் ஒரே குழம்பு வச்சிங்கன்னா நீங்கள் 2 டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் மொத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற டிஷ்ஷு உங்களுக்கு ஏதாவது நிறக்குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.